வேதத்திலே கோரேஸ் என்கிற ஒரு ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் பெர்சிய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்தவர். அவர்கிட்ட அநேக பராக்கிரமசாலிகள், யுத்த வீரர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாமே யுத்தத்துக்கு போவாங்க. பல தேசங்களை அவங்க வெற்றி கொண்டு வந்தார்கள். அப்ப அந்த கோரேஸ் என்கிற அந்த ராஜா அவருடைய யுத்த வீரர்கள்லாம் போய் ஒரு தேசத்துல யுத்தம் பண்ணி அதை ஜெயிச்சிடுறாங்க. அந்த தேசத்துல இருக்கக்கூடிய அந்த இளவரசன், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து சிறையில் அடைச்சிடுறாங்க. ஒரு நாள் ராஜ சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார்கள். கோரேசுக்கு முன்பாக அந்த இளவரசர் வந்து நிற்கிறார். அப்ப இளவரசர் சில கேள்விகள் கேட்கப்படுகிறது. நான் உன்னை விடுதலை ஆக்கினால் நீ எனக்கு என்ன தருவ? அவர் சொல்றாரு, என்னுடைய ஆசில பாதியை நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், கொடுத்துடுறேன் அப்படிங்கிறார். ராஜா பார்த்து சிரிச்சிட்டு சொன்னார், சரிப்பா, நீ பாதி தந்துருவியா, இருக்கட்டும், உன் பிள்ளைகளை நான் விடுதலை பண்றேன் அடுத்தல அப்படின்னு கேட்கிற நேரத்தில் அந்த இளவரசன் சொன்னாரு, என் ஆசி முழுவதையுமே நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், கொடுத்துடுறேன் அப்படின்னா. அப்ப நீ ஆசி முழுவதையும் நீ எனக்கு கொடுத்துட்டா அடுத்தால நீ யார் தெரியுமா, நீ ஒரு ஆண்டி தான் அப்படின்னு சொல்லி சிரித்து கொண்டே அவர் கேட்டாரா, ஓ மனைவியை நான் என்ன செய்றேன், விடுதலை பண்ணுகிறேன், நீ எனக்கு என்ன தருவ அப்படின்னு சொல்லி கேட்டாராம் ராஜா. அப்ப இவர் சொல்லி சொன்னாரா, என் மனைவி நீங்க விடுதலை பண்ணிட்டீங்கன்னாக்கி என்னையே நான் உங்களுக்கு என்ன செய்தறேன், கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ராஜாட்ட சொன்னாராம். அந்த இளவரசன் தன் குடும்பத்து மீது வைத்திருந்த ஒரு அன்பு, ஒரு ஆழமான ஒரு பற்று, அந்த குடும்பத்தின் மீது எவ்வளவு அன்பும் எவ்வளவு கரிசனை உள்ளவராக அந்த இளவரசன் இருந்தான் என்று சொல்லி அவருடைய மனைவி, அந்த இளவரசன், அவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றையுமே அவர் என்ன தெரியுமா செய்தார், சுதந்திரமாக விடுதலை என்ன செய்தாராம், கொடுத்தாராம். வீட்டுக்கு வந்த பிறகு அந்த இளவரசன் மனைவியோடு பேசிக்கொண்டிருக்கிறார். கேட்கிறாரு, அந்த கோரேஸ் ராஜா எவ்வளவு அழகாக இருக்கிறார், அவருடைய ஆடம்பரமான அந்த அரண்மனை, அவருடைய நடக்கை, அவருடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் நீ கவனித்தாயா, எவ்வளவு அழகாக இருந்தது என்று சொல்லி அந்த இளவரசன் வந்து மனைவிட்ட என்ன செய்றாரு, கேட்டுக்கொண்டிருந்தார். மனைவி சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், நான் அங்க இருந்து கோரேஸ் ராஜாவையோ அந்த அரண்மனையோ அவங்க கிட்ட இருந்தவங்களையும் நான் என்ன செய்யல, நான் பார்க்கல, நான் பார்த்தது ஒன்னே ஒண்ணுதான், என்ன தெரியுங்களா, எனக்காக தன்னையே முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும்படியாக அர்ப்பணித்த உங்களை தவிர நான் வேற எதையுமே என்ன செய்யல, பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசனுடைய மனைவி என்ன தெரியுமா செய்தாங்களாம், சொன்னாங்களாம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், ஒரு மனிதன் ஆண்டவர் எனக்காக ஜீவனை தந்து எனக்காக உயிரை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார் என்று ஒரு மனிதன் அவருடைய அன்பை அனுபவித்து வாழ்வானானால் அவரை தவிர இந்த உலகத்தில் வேற எதுவுமே அவனுக்கு என்னது கிடையாது தெரியுமா, முக்கியமானது கிடையாது. அவர் உயிரை கொடுத்து என்ன செய்திருக்கிறார் தெரியுமா, என்னை ஆசீர்வதித்திருக்கிறார்.